உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிர் பலியாயிடுமே. பெத்தவளே தான் புள்ளைய கொன்னுட்டாங்கிற பழி பாவம் எனக்கு வரணுமா? சொல்லுங்கச்சா. ஒருவேளை அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து கசப்பெல்லாம் மாறி பாசம் வந்துடுச்சுன்னா, நான் அம்மாவா மாறிட்டேனா? அதுவும் ஆபத்து தானே. நீ ஏமா அப்படி சொல்ற? நீ அம்மாவா மாறினா அதுவும் குழந்தைக்கு நல்லது தானே? இல்ல இல்ல, நான் அந்த சண்டாள பழி வாங்கணும். என்ன அவன் துடிக்க விட்ட மாதிரி அவனை துடிக்க விடணும். நிச்சயமா அவனுக்கு முடிவு என் கையிலதான், என் கையிலதான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு எந்த பந்த பாசமும் இல்லாம தூக்கு கயிறை நான் தேடி போனா அப்ப நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அந்த நேரத்துல பாசமுள்ள ஒரு பையன் எனக்கு இருந்தா நான் எப்படி அச்சா விட்டுட்டு போக முடியும்? பாசத்தை காட்டிட்டு அந்த குழந்தைய அனாதை ஆக்குறது பாவம் இல்லையா? அதை விட என் குழந்தைய நான் இப்பவே வெறுத்துட்டா அவனோட எதிர்காலமாவது நல்லா இருக்கும் இல்லையா? என்னதான் ஆண்டவன் அப்படி படைச்சிட்டான். ஏன் மூலமா அவன் படைச்சதாவது பொழைச்சு போட்டுமேங்கிற நப்பாசைதான். சௌமியா, ரங்காக்கு தெரியாம எப்படி வந்த? இப்போ புது டென்ஷன் வந்திருக்கு சார், அதனால அவன் வெளியே போயிட்டான். என்ன, ராமு என் கம்பெனியில் வேலை பார்க்கறதுல புது பிரச்சனையா? அந்த பிரச்சனை பெருசாக தான் இருந்தது, ஆனால் இப்போ அதை விட பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? காயத்ரி இருக்கா, போன வாரம் அவகிட்ட லெட்டர் வந்தது. ஓஹோ, பழைய மாதிரி ஃபோர்ஜரி லெட்டரா? இல்லை சார், நிஜமாவே காயத்ரி கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ரங்கா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். ஸோ காயத்ரி அவங்க பிடியில் இல்லை. இருந்திருந்தா அன்னைக்கு எப்படி லெட்டர் எழுத முடியும்? ரங்காவையும் மீறி ஏதோ நடக்குது. தன்னை மீறி எது நடந்தாலும் அந்த நாய் மிருகமாயிடும்மா. அதான் ஆயாச்சே. அடுத்தடுத்து சின்ன சின்ன தோல்வி. நான் வேற அவன் மூக்க உடைச்சிட்டேன். அவன் இப்ப மனுஷனாவே இல்ல. உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல சார், ஒரு விதத்துல அவன் என் கண்ணு எதிர்க்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. அவன் மறைஞ்சிருந்தானா அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ என் கண்ணு எதிர்க்கே இருக்கிறதுனால அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப எதுக்குமா இங்க வந்த? உங்க பிசினஸ் நெட்வொர்க் ரொம்ப பெருசு, எல்லா ஊர்லயும் பிரான்ச்சஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க தான் காயத்ரி தேடி தரணும். அவளோட போட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். சரிம்மா. ஆனா இது ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் சார். யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. காயத்ரி எனக்கு முழுசா கிடைக்கணும். அவ கிடைச்சாதான் ரங்கா யாருன்னு நான் ப்ரூவ் பண்ண முடியும். சௌமியா, நீ இதுல சீரியஸாவே இறங்கிட்டியா? ஆமா சார், நான் ஒதுங்கிதான் இருந்தேன். ஆனா சும்மா இருந்த என்ன குத்தி குத்தி அந்த ரங்கா மைதானத்துக்கு இழுத்துட்டான். இனிமேலும் என்னால ஒதுங்கி இருக்க முடியாது. ஆடித்தானே ஆகணும். புரியுதம்மா. நீ எதை செஞ்சாலும் நிதானமாவே செய். சில பாம்புகள் கடிச்சாலே விஷம், சில பாம்புகள் மூச்சு விட்டாலே விஷம், சிலதை பார்த்தாலே விஷம். இதுல ரங்கா 3வது ரகம். நீ விஜய் திரும்பி வர வரைக்கும் ஜாகிரதையா இரு. அதுக்குள்ள நடக்க போறதெல்லாம் பெரிய பெரிய டிராமாவா தான் இருக்கும். ரொம்ப இருட்டி போச்சு. நீ வேணா என் கார்ல போய் இறங்கிக்கிறியா? இல்ல சார், அதுக்கு வேற வீணா சந்தேகம் வரும். நானே போய்க்கிறேன். நான் வரேன் சார். சரிம்மா.
என்னடா இங்க சத்தம்? ஆ? என்ன சத்தம்னு கேக்குறல்ல? யார் அதை உடைச்சது? ஏ ராஜா, டேய் ராஜா, டேய் ஓடுற பத்தியா? டேய் நில்றாங்க. ஏக்கலே அவனை புடுறா. புடுறா அவனை. நில்றா. ஏய் ராஜா, ராஜா, ஏய். தப்பு பண்ணிட்டு ஓடுறான் பத்தியா? அப்பன மாதிரியா? புடுறா அவனை. ராஜா, ராஜா, டேய், 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 டேய். வேண்டாம் அம்மா. பாட்டி வா, வாங்க. வா, உன் அம்மா கிட்ட வேண்டாம், வேண்டாம், ஓடுற? விட்டுரு. எங்க ஓடுற? பாட்டி வாங்க பாட்டி. ஐயோ என்ன வலிக்குது, விட்டுரு. பாட்டி சீக்கிரம் வாங்க. பாட்டி சீக்கிரம் வாங்க. அம்மா வேண்டாம், விட்டுரு. என்ன விட்டுரு ப்ளீஸ். பாட்டி வாங்க. ஐயோ அம்மா. வலிக்குது, என்ன விட்டுரு. எங்கடா ஓடுவ? ஆ? ஓடிடுவியா? அண்ணா ஓடுற? வேண்டாம். அண்ணா வேண்டாம், எங்க மனுஷன் ஓடுற? தெரியாம வா, பண்ணனே. வா, வா. விட்டுரு ப்ளீஸ். என்ன டேய் வேண்டாம். அவனை இழுத்துட்டு வாடா இங்க. புடுறா அவனை. இழுத்துட்டு வா. அண்ணா 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 வலிக்குதுண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணே உடனே கெஞ்சி கெடுக்கிறேனே. அண்ணா அண்ணா விட்டுருண்ணே. என்ன வலிக்குது. போடா, உள்ள போடா. அண்ணா வேணாம். இழுத்துட்டு வா. வேணாண்ணே, விட்டுருங்கண்ணே. போடா. ஐயோ வேணாண்ணே. அத்தா அத்தா டேய் வேணாம் அத்தா. எங்கடா ஓடுற? அத்தா, அத்தா, ஓடுனா விட்டுருமா நாங்க? ஆ? உடைக்க மாட்டேன் அத்தா. அத்தா, தண்டனை கொடுத்தாதா மறுபடியும் இதை தப்ப பண்ண மாட்டேன். ஏய், ஏய், டேய், டேய், டேய். நில்லுடா. ஏய். ராஜா எங்க பாருங்க ராஜா. பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி. சூடு போடுங்க ஏய். பாட்டி. ஐயோ. ஓடாதடா. புடுறா அவனை. ஏய், விட்டுருங்க. எங்க ஓடுற? அத்தா, ஏய். ப்ளீஸ் அத்தா. வேண்டாம் அத்தா. என்ன என்ன பயமா இருக்கு அத்தா. பயமா இருக்கா? ஏய், ஐயோ அடி பாவி. பயமா வேணாண்டி. அவனை இந்த விட்டுடு. பயம் வேலை செய்யும்போது ஐயோ. இருந்திருக்கணும். பீங்காலத்துக்கு இப்படி உடைச்சல. இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஆ? அப்பா. அடி பாவி. டேய் போடா. போடா. அநியாயமா பச்சை புள்ள நெஞ்சில இப்படி சூடு போறியே. இது நியாயமா? அவ செஞ்சது மட்டும் நியாயமா? அப்படி என்னடி செஞ்சிட்டா? ஆ, எவ்வளவு பணம் போட்டு வாங்கினது அந்த பீங்கா, அத போட்டு உடைச்சிட்டானே. ச்சே, என்னமோ நீ பணம் போட்டு வாங்குற மாதிரி பேசுறியே. பீங்கங்கப்ப கை தவறி போட்டு உடைச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இதுவோ உன் பிள்ளையா இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? இது அவங்க அம்மா வீட்டு சொத்து, அவனுக்கு உரிமை இல்லையா? அம்மா வீட்டு சொத்தா? அதெல்லாம் அப்போ. இப்ப இந்த சொத்தெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல ஒண்ணு தொலைஞ்சா கூட இவன் கண்ணை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. பாவி, இப்படி கொள்ளி கட்டியை வச்சு பிள்ளைக்கு சூடு போட்டால இவளுக்கு யாரும் கொள்ளி வைக்க போறாங்களோ? ஐயோ என் ராசா. பாட்டி. ஐயோ ராசா. பாதாம் பருப்பு சாப்பிட்டு பஞ்சமத்தியில படுக்க வேண்டிய ஒண்ணு இப்படி பதைக்க வச்சுட்டாளு. அடி பாவி, நல்லா இருப்பாளா அவ? உங்க அம்மா பார்த்தா பதறி போயிடுவாடா. இரு, நான் வாழ மாட்டேயா சாறு பொழிஞ்சு எடுத்துட்டு வர. இரு. என்ன பாட்டி? இந்த காயம். நீங்க ஏன் கண் கலங்கி இருக்கீங்க? இந்த காயம் எப்படி வந்தது அத சொல்லு. கண்ணில் படுறதுனால இதை நீங்க கேட்குறீங்க. கண்ணுக்கு படாத எவ்வளோ காயம் இருக்கே. சரி, நீங்க எதுக்கு அழறீங்க? இதே மாதிரி காயம் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருவனுக்கு இருக்கு. உனக்கும் அதே மாதிரி இருக்கு. எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எல்லா பெரியவங்களும் இப்படிதான். பழசை நினைச்சுக்க வேண்டியது,
உடனே கரகரகரன்னு கண்ணில் தண்ணி விட வேண்டியது. நான் அப்பவும் அப்படிதான், இப்பவும் அப்படிதான். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. நீங்க இப்படி இருக்கீங்க. சில பேர் என்ன செஞ்சாலும் அழ மாட்டேங்கிறாங்களே. நீ யார சொல்ற? உலகத்துல கல் நெஞ்சக்காரங்களும் இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சாப்பிட்டீங்களா? நான் ஒன்னைய விட்டுட்டு என்னைக்குப்பா சாப்பிட்டுருக்கேன் ரங்கராஜா. கை சரியாயிடுச்சா? கட்டை ஏப்பா அவுத்துட்ட? டாக்டர் புது கட்டு போட வர சொல்லியிருக்காரு. இப்ப போறேன். நிறுத்து 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 நிறுத்து, வண்டியை நிறுத்து. ஏய் நிறுத்துறானா நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கா? என்றாவது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிற. பீர் குடிக்கிறோம்ல, ரேடியேட்டர் பாயலாம்ல. நான் கூட அந்த கரும்பு தான் குடிக்கிறேன். அப்புறம் எனக்கு எப்படி கூலா இருக்குது? நடப்பா ஹரி ஹரி அங்க பாருடா. ரத்த சமத்தை பார்த்தோன்னே மாப்பிள்ளைக்கும் ரேடியேட்டர் பாயலாச்சு போல. ஒட்டி நின்று உரசி வெட்டி வெட்டி பேசுறாளே, யார் அந்த குட்டி? அது அவருடைய ஆளா இருக்கும் மச்சான். அடி தூளே, சரியான நாட்டு கட்டட பையன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. சின்ன மாப்பிள்ளைக்கு ஒரு ஓ போடலாமா? ஓ ஏய் சின்னமானி குயிலே பாலாவோட மயிலே அது சின்னமானி குயிலே பாலாவோட மயிலே. ஏன்டா பாளைய வாட்டிலும் பாடிட்டு இருக்கிறீங்க? புதுசா ஏதாச்சும் எடுத்து விடுவோமா? வாடி வாடி நட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ஹேய் வாடி வாடி நட்டுக்கட்ட. டேய் ஹரி ப்ளீஸ், நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காத. நம்ம பாலா தம்பி விவரமான ஆளுன்ற நீ என்ன சொல்ற? அப்படின்ற அப்புறம் இல்லையா அப்படின்னா பால் டின்ல இருக்கிற பாப்பா மாதிரி அமுக்கமுக்குன்னு இருக்கிறான். மூஞ்சி பார், லிட்டர் கணக்கில் பால் வாடிது. என்ன பண்ணி அம்னி அப்படியே தேயில வரைச்சு கொடுத்தா டீ ஓட்டு குடிச்சுக்கோம்ல. ஆனா இப்படி இருந்துக்கிட்டு பையன் பண்ற வேலையை பார்த்தியா? விவரமா தேயில பறிக்கிற பண்ண பறிச்சு பையில போட்டுக்கிட்டாப்ல. ஒன்னால முடியுமாடா? முடியாதுப்பா. நாயே ஒன்னால முடியுமா? முடியாது, கஷ்டம். உனக்கு கிடக்கும் தான்டா கஷ்டம், இவனுக்கு இல்ல. ஏன்? ஏன்னா ஆத்தாளுக்கும் அவனுக்கும் அடுத்தவங்களை கைக்குள்ள ஓட்டுக்கிறது கை வந்த காலடா. வச்சுக்கிறது, வளைச்சி போடுறது, மடக்கி போடுறது, கொக்கி போடுறது, மயக்கிறது, இதெல்லாம் ஒன்ற ரத்தத்திலேயே ஊர்னதுடா. ஆனா மாப்பிள்ள இதுல ஒரு ஒத்துமை பார்த்தியா? என்ற அப்பனுக்கு இவங்க ஆத்தா அம்மணி. ஏடா அப்படிதானே கூப்பிடுவாரு? இவனுக்கு இந்த ஆத்தா சின்ன அம்மணி. அது லார்ஜ், இது ஸ்மாலு. டேய் வேண்டாண்டா, நீ வா. டேய் டேய் மாப்பிள்ள தள்ளிட்டு போறாரா? மச்சா பாத்து, இதெல்லாம் ஓவரு. போடா வாத்து. கோவரம் வென்றா செய்யும் மாப்பிளைக்கு. சிவ பூஜை தெளிவா நடந்துட்டு இருந்துச்சு, நடுவில் கரடி வந்தா நீ நடத்து மாப்பிள்ள. பிரதர், ஒன் ஸ்மால் டவுட்டா? ஏனம்
மாப்பிள்ள உனக்கு தாலி கட்டுறத சொன்னாரா? நீ ஏன் கேட்கறனா, இன்னைய வரைக்கும் இவங்க ஆத்தாளுக்கு என்றப்ப அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சார் சொல்வார், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானு சாமி. சின்னம்னி நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வந்து உங்ககிட்ட எல்லாம் தெளிவாக பேசுகிறேன். மறந்துடாத போ. இந்த குட்டி நில்லு. அது என்ன மணி, மாமங்காரம் போஞ்சனோட மறுவேச்சு பேசாம நீ வாட்டிக்கு போயிட்டு இருக்கிற? ஒன்றுனா அப்படித்தானே இருக்கணும், தப்புங்கிற? டே நான் தப்புன்னு சொல்லலடா, இங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல. அவனி என்ற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்படி சார் தான் ஃபர்ஸ்டா இல்லை ஏற்கனவே? அப்போ பெரிய லிஸ்டே இருக்கின்றியா? ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ஆனா இருக்கட்டும்டா, 10 பேர் தான் இருக்கட்டுமா லிஸ்ட்ல. 10ஓட 1 11. உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.